ஆல் கிரியேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இது ஒரு கிராஃப்ட் சேனல். ஈஸியாக மேக் பண்ண மாதிரி கிராஃப்ட்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும்ல, அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம மினியேச்சர் ஸ்னோமேன் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெர்மோகால் பால்ஸ் கொஞ்சம் இருந்தாலே போதும், இந்த ஸ்னோமேன் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் 2-3 கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 தெர்மோகால் பால் எடுத்துக்கோங்க. ஒன்று வந்து குட்டியாக இருக்கணும், இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ குட்டியாக இருக்கிறது வந்து ஸ்னோமேனோட ஹெட்டாக இருக்க போது, அதை விட பெருசாக இருக்கிறது வந்து ஸ்னோமேனோட பாடியாக இருக்க போது. ஸோ ரெண்டுத்தையும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளாக் பென் ரெட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்னோமேனுக்கு வந்து கண்ணு வாய், அதுக்கப்புறம் அதோட ட்ரெஸ்ஸில் 2 பட்டன்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வந்து நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்னோமேனுக்கு வந்து ஒரு கேப் வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி சர்க்கிள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா 0.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஸ்ட்ரிப்பை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு எதனா ஒரு பென்சிலோ இல்லை பெயிண்ட் ப்ரஷோ வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சர்க்கிளில் அப்படியே அதோட பார்டர் கவர் பண்ணுற மாதிரி இந்த ஸ்ட்ரிப்பை வச்சிடலாம். கேப்பாக அழகாக தான் இருந்துச்சு. நான் அதுக்கு மேலே ஏதோ எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதி அது கொஞ்சம் அசிங்கமாகிடுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா அந்த கேப் வந்து அப்படியே பிளாக் கலரில் கலர் பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்னோமேனுக்கு வந்து பிளாக் கேப் வந்து வச்சு பார்த்தேன், அதுவும் பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த கேப்பை வந்து ஸ்னோமேனோட ஹெட்டோடு சேர்த்து ஒட்டி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்னோமேனோட ஸ்கார்ஃப்காக ரொம்ப தின்னாக ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு ஸ்கார்ஃப் மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஒரு குட்டி ஸ்னோமேன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அந்த ஸ்னோமேன் உள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஷீட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ பிளாஸ்டிக் ஷீட் இல்லை கிளாஸ் ஷீட் எதுனாலும் ஓகே தான். ஸோ அந்த சர்க்கிள் ஏற்ற மாதிரியே வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்லேருந்து சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரிப் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷோ இல்லை பென்சில் வச்சோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரிப் வச்சு சர்க்கிளோட சைட்ஸை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு சர்க்கிள் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்சு இந்த சர்க்கிள் பாக்ஸில் ஸ்னோமேன் வச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை மேலே கவர் பண்ணிங்கன்னா ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஆல்சோ வந்து ஸ்னோமேனோட சைடில் கொஞ்சம் எம்டியாக இருக்குல்ல, ஸோ அதுக்காக வந்து சில தெர்மோகால் பால்ஸை சைடில் அப்படியே வச்சு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் ஷீட்டையும் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தெர்மோகால் பால்ஸ் ஒரு பேக்கெட்டு 6 rupees தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்ட் இது. ஸோ நம்மளோட க்யூட்டான மினியேச்சர் ஸ்னோமேன் வந்து ரெடி ஆகிடுச்சு. அட்லாஸ்ட் டெக்கரேஷனுக்காக ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டாரும் பின்னாடி ஒரு லூப் மாதிரி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான கிராஃப்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட சஜஷன் கமெண்ட்ஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.